திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வெளியேறினால் திமுக 200 இடங்களில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதில் 38 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும் அதேபோன்ற அமைச்சரவையில் 3 முதல் 5 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களிடம் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவுடன் மற்றொரு கூட்டணி அமைப்பதற்கான அந்த திரைமறைவு பேச்சுவார்த்தையும் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஜனநாயகன் படத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு முதல் தற்பொழுது தொடர்ந்து ஜோதிமணி அவர்கள் அதே போன்ற மாணிக் தாக்கூர் எம்பி அவர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து திமுகவை தாக்கி பேசி வருவதும் அதே போன்று காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வாங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தங்கள் ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட விரும்பவில்லை என்றால் நாங்கள் வேறொரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது திமுக திட்டமிட்டு இருக்கிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி பார்த்தோமேனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் தொடர்வதா அல்லது வேறு ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பதா என்பது குறித்து திமுக தலைமை முடிவெடுக்கும் என்றும் தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா பக்கம் சேர்ந்தால் மற்ற ராமதாஸ் அதே போன்ற தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி 200 தொகுதிகள், அதாவது கடந்த முறை பார்த்தோமேனால் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டதை போல 200 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை நிற்க வைப்பதன் மூலம் ஒரு தனித்த பெரும் கட்சியாக திமுக திகழும் என்றும் அவர் திட்டமிட்டிருக்கிறார்.